மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து ஊழியத்தில் செய்த நாட்களிலே அவருடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை அவர் ஒன்றைத்தான் ஜனங்கள் மத்தியிலே பதிய வைக்க விரும்பினார். அவர் எதுக்கு வந்தாருங்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பதிய வைக்க விரும்பினார். என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து அவர் தேவனுடைய குமாரன். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இயேசு பூமியிலே வந்து தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்து மரித்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து பின்பு தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தினுடைய ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம், நியதி. அதை ஆண்டவர் இங்கே செய்வதற்கு தான் வந்தார். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நிலையிலும் அவரை ஒவ்வொரு விதமாய் ஜனங்கள் பார்க்கிறார்கள். அது அவர் என்ன ப்ரூஃப் பண்ண வந்தார்னா, அல்லது என்ன அவர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வந்தார்னா, தன்னுடைய தேவனுடைய குமாரன் என்பதை தெரியப்படுத்த விரும்பினார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, அவர் வந்த உடனே முதல்ல அவர் பிறந்த உடனே அவரை பார்த்து யூதருக்கு ராஜா எங்கே என்று சொல்லி கேட்டார்கள் ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு அவர் எழும்பி ஒரு 30 வயசில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இவர் மரியாளின் மைந்தன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, தச்சன் அல்லவா, தச்சனின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இயேசுவை எலியா என்றார்கள், எரேமியா என்றார்கள், யோவான் ஸ்நானகன் என்றார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவராக பார்த்தார்கள். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவரை எதிரிகளாக பார்த்தார்கள். பார்த்து சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்கு அவரை கொண்டு போய் அரைஞ்சிட்டாங்க. கடைசியில் ஒரு இடத்துல இந்த ஜேர்னியில் ஆண்டவர் கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக தான் என்னை சொல்லிக்கிட்டே வராங்க. நான் ஆரம்பத்திலேருந்து பார்த்துக்கிட்டே வரேன். என்னை ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் நான் என்ன அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பது தேவனுடைய குமாரன் என்பது. இப்படி ஒவ்வொரு இடத்துல இப்படி செய்யும்பொழுது ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். இந்த பல இடங்களிலே நமக்கு இந்த தடுமாற்றம் வருகிறது. ஆண்டவரை நாம் பல இடங்களில் பல விதமாக பார்க்குறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அஃபிஷியலாக கேட்கிறார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல அவர் ஒவ்வொரு விதமாக தான் பார்க்குறாங்க, தேடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அதில் இருக்கும். ஆனால் அந்த தேடுகிறவர்களுடைய சூழ்நிலை அல்லது தேடுகிறவருடையதான மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே அவரை தேடுறோம், தேவனாக தேடுகிறோம். நம்ம இங்கே யாருமே தேவனை தேடாதவங்க. இங்கே உட்காந்துருக்கீங்க அத்தனை பேரும் யார் தான்? தேவனை தேடுகிறவர்கள் தான். அத்தனை பேரும் நம்ம ஆண்டவரை தேடி தான் இங்கேயே வந்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இங்கே தேடுகிற நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் அவரை நாம் தேடுகிறோம் என்பது தான் முக்கியம். இப்போ முதலாவதாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இயேசு வந்து ஒரு கூட்டம் தேடி வருது. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் முதல்ல ஃபஸ்ட்டு 1வது வசனம் வாசிங்க. யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது, இது முதல் கூட்டம், ஃபஸ்ட்டு இயேசுவை தேடி வருகிறதான ஒரு கூட்டம். இவங்க தான் முதல்ல அவரை தேடி வராங்க. இவங்க என்ன சொல்லி அவரை தேடி வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இவங்களுடைய எதிர்பார்ப்பு முழுக்க என்னவா இருக்குது? ராஜாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்குன்னா, இவங்களுக்கு யாரும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை, இவங்களா அந்த ஸ்டாரை வச்சு கண்டுபிடிச்சி வராங்க, நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு, ஓ யூதருக்கு ராஜா அப்படி பிறந்திருக்காரு, அது கண்டுபிடிப்பு. என்ன சொல்கிறது, வானசாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி சொன்னால் விண்வெளி ஆராய்ச்சி அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்றை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி தான் அவங்க இயேசுவை தேடி வராங்க. அப்போ இயேசுவை தேடி வரும் பொழுது அவர்கள் அந்த யூதருக்கு ராஜாவை பார்க்கும்படி வருகிறார்கள். ஆனால் இங்கே இவர்களுக்கு இருக்கக்கூடியதான இன்னொரு மிகப்பெரிய ட்ராபேக், இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு கமெண்ட்ரியில் அல்லது ஒரு புக்கில் விதமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ்க்கு ட்ராமாலாம் போடுவாங்கல்ல. ட்ராமா போடும்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க. அப்படி வரிசையாக வந்து தான் இயேசுக்கிட்ட அப்படி வைப்பாங்க. ஒருத்தர் தலையில் கிரீடத்தை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், ஒருத்தருக்கு வெள்ளை கலரில் இருக்கும், ஒருத்தருக்கு என்ன கலர்னே தெரியாது அந்த கலரில் இருக்கும். 3 கிரீடம் இருக்கும். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தங்கத்தை கொண்டு வந்தார், ஒருத்தர் வந்து என்ன கொண்டு வந்தார், வெள்ளை போனம் கொண்டு வந்தார், இன்னொருத்தர் தூப வர்க்கம் கொண்டு வந்தார். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 3 பேரை காட்டுவாங்க. ஏன்னா அங்கே 3 பொருள் இருக்குல்ல. ஆனால் அப்படி இல்லை, அங்கே 3 பேருன்னு இல்லை, பைபிளில் 3 பேருன்னு இல்லை.
அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இயேசுவை பார்க்கறதுக்கு 2000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 2000 பேர்கிட்ட வந்திருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வந்த வான சாஸ்திரிகள் எல்லாமே கிழக்கிலிருந்து வந்தார்கள் அப்படின்னு இருக்குது. கிழக்கில் இருக்கக்கூடியதான ஒரு பல்கலைக்கழகம் 2500 வருஷமாக இருக்குதான். நம்ம ஊர் நலந்தா யூனிவர்சிட்டி மாதிரி அங்கே ஒரு ஹேண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் இந்த சாஸ்திரிகளை பற்றின குறிப்புகள் இருக்கான். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய 2000 பேருக்கு மேலே இயேசுவை பார்த்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க வந்தவங்களில் ஒரு இம்பார்ட்டன்ட் குறிப்பிட்ட மக்களை பற்றி மட்டும்தான் அங்கே குறிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. கிழக்கு அப்படின்னு சொன்னால் அது சைனாலேருந்து வருது, அது பெர்ஷியாவிலேருந்து, ஈரான்லேருந்து வருது, இந்தியாவிலேருந்து வருது, எங்கே இடத்துலேருந்து வந்தாங்கன்னு தெரில, கிழக்கிலிருந்து வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வராங்க. அப்படி வரும் பொழுது அங்கே ஒரு வினோதமான ஒரு காரியத்தை அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் உணர்த்தினார். அதை பார்த்தபோது அதுதான் வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எதை பார்த்தபோது? வானத்திலே அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போது இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் அவங்க ராஜாவை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நடுவில் அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க, தேடிக்கிட்டே வராங்க. அந்த நட்சத்திரம் நடுவில் கொஞ்சம் காணாமல் போச்சு, திருப்பி வந்துச்சு. அதை தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நடுவில் ஏரோது வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க. நட்சத்திரத்தை காணும்னு சொல்லிட்டு தான் ஏரோது வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்த பிறகு திருப்பி அந்த நட்சத்திரம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இப்போ எதுக்காக இவங்க சந்தோஷம் அடைகிறாங்க? நட்சத்திரத்தை பார்த்தோன்னே சந்தோஷம் அடைகிறாங்க. நட்சத்திரத்தை எதை சொல்லுது? நட்சத்திரம் நமக்கு ராஜா பிறந்திருக்காருன்னு சொல்லுது. அப்படிதானே அர்த்தம்? 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசுவை பார்த்தபோது சந்தோஷப்பட்டாங்கன்னு இருக்கா? நட்சத்திரத்தை பார்த்தபோது சந்தோஷப்பட்டா, மிகுந்த சந்தோஷப்பட்டா, அப்போ இயேசுவை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். ஏன்னா இவங்க நட்சத்திரம் என்பது இயேசுவை பார்ப்பதற்கான ஒரு அடையாளம், அவ்வளோதான். இவங்க ராஜாவை பார்க்கணும். ராஜா தான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம். ஆனால் அடையாளத்தை பார்த்தபோது சந்தோஷம் இருந்தது. வானத்தில் ஒரு அடையாளம் வந்துச்சு, நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, மிகுந்த சந்தோஷம். அப்பா வழி காட்டிடுச்சுப்பா, நமக்கு நட்சத்திரம் தெரிஞ்சிடுச்சு, எல்லாம் பயங்கர சந்தோஷம்தான். ஆனால் ராஜாவை பார்த்தபோதோ அல்லது மரியாளை பார்த்தபோதோ அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அங்கே சந்தோஷம் இல்லை, வசனத்தில் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு முந்தின வசனத்தில் அது மென்ஷன் ஆகிருக்கு, மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் உள்ளே போய் பார்த்தபோது அந்த தூபவர்க்கத்தெல்லாம் வச்சு அதை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, பணிந்து கொண்டார்கள். ஆனால் சந்தோஷப்பட்டார்கள்னு இல்லை. ஏன் அவங்க சந்தோஷப்படலை? சரி, அதுக்கப்புறம் ஒருவேளை லூக்கால இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லூக்காலையும் போய் பார்த்தேன். லூக்கால இவங்கள பற்றியே இல்லை, லூக்கால இவங்கள பற்றியுமே இல்லை. மார்க்கில் ஆரம்பிக்கும் போதே யோவானில் தான் ஆரம்பிக்குது, யோவான் ஸ்நானகனில் தான் ஆரம்பிக்குது. யோவானில் ஆரம்பிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு அதுவும் அந்த பக்கத்துக்கு போயிடுச்சு, நேராக போயிடுச்சு. இங்கே எங்கே இந்த வானசாஸ்திரிகளை பற்றி குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இடம் எங்கன்னு கேட்டால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் மட்டும். ஏன்னா அது வந்து ராஜாக்களுக்காக எழுதப்படுகிற, அதாவது இயேசு ராஜான்னு குறிக்கக்கூடியதை எழுதக்கூடியது. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா சம்பவங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பார்க்க வந்த இவர்கள் அந்த அடையாளத்தை பார்த்தபோது மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் இயேசுவை பார்த்தபோது சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்படவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் திரும்பும்போது தேவனால் எச்சரிக்கப்பட்டு ஏரோதுகிட்ட போவேனான்னு சொல்லி அவங்க திரும்பி வேற வழியே ஆண்டவர் போக சொல்லிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏன் இவர்கள் இயேசுவை பார்த்தபோது சந்தோஷப்படவில்லை? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் இவர்கள் இயேசுவை பார்த்தபோது சந்தோஷப்படவில்லை? இன்னைக்கு அடையாளத்தை பார்க்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படக்கூடிய அடையாளம். அது இயேசுவை பார்க்கறதுக்கு தான் வராங்க, ராஜாவை பார்க்க தான் வராங்க. ஆனால் அந்த அடையாளத்தை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் இயேசுவை பார்க்கும்போது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, காரணத்தை நான் முன்னாடி சொல்லிடுறேன், வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்ப காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். முன்னணினா என்ன? மாட்டுத் தொழுவம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதோடைய ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி சத்திரத்தில் மாட்டுத் தொழுவத்தில் ஒரு இடம் மேய்ஞ்சல். இயேசு அங்கே பிறந்தாருன்னு இல்லை, அது இன்னும் ஒரு முக்கியம். அதுக்கு போனால் அதுக்கு வேற செய்திக்கு போயிடும். அது இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்னு இல்லை, மாட்டுத் தொழுவத்தில் கிடத்தப்பட்டிருந்தார். அப்படி தான் இருக்குது. லைடன், இங்கிலீஷில் வந்து லைடன் மேஞ்சல் அப்படின்னு தான் இருக்கும். ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் அப்படின்னு இருக்கு.
இப்போ இவங்க போறாங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க பார்க்கிற இடம் ராஜாவை பார்ப்பதற்கான இடம் அல்ல. அவங்க போய் பார்க்கும்போது பிள்ளை துணியில சுத்தி ஒரு மாட்டுத் தொழுவத்துக்கிட்ட இருக்கு. இதான் அடையாளமாக இருக்கு. இவங்க பார்க்க வந்தது ராஜாவ. அதனால தான் இவங்க நேரா ஏரோது வீட்டுக்கு போயிட்டாங்க. நட்சத்திரம் இல்லைனாலும் இவங்க நேரா எங்க போயிட்டாங்க? ஏரோது வீட்டுக்கு போனதுக்கு காரணம், இவங்க மனநிலை முழுக்க எப்படி இருக்கிறது? ராஜ குடும்பத்துல அடுத்த யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா, அப்ப எங்க இருக்கணும் அவரு? எருசலேம்ல, கேபிட்டல் சிட்டியில, அரண்மனைக்குள்ள இருக்கணும். இதுதான் தாட். இதுதான் அவர்களுடைய மனநிலையில் இருக்கு. இந்த குழந்தையை பார்ப்பதற்கு முன்பதாக வரைக்கும் அடையாளத்தை பார்த்தபோது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா உள்ள வந்தா இங்க அது இல்ல. இங்க வேற ஒண்ணு தெரியுது. ஆப்போசிட் சீன் இருக்கு. ஆப்போசிட்டான காரியம் நடக்குது. இன்னைக்கு இயேசுவை தேடக்கூடிய ஒரு கூட்டத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டம் இயேசுவை வெளியிருந்து உள்ளே வர்ற வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏசாயால ஒரு வசனம் இருக்கு. வனாந்தரத்திலே உன்னை நயங்காட்டி அழைத்தேன் அப்படிம்பார். வனாந்தரத்துல நயங்காட்டி அழைக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காஸ்பல் கேட்குற காலகட்டம் வரைக்கும், சுவிசேஷம் கேட்குற காலகட்டம் வரைக்கும், இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றவங்கள நான் உங்களுக்கு சொல்றேன். பைபிளில் சொல்ற சுவிசேஷத்தை நான் சொல்லலை. பைபிளில் சொல்ற சுவிசேஷம் வேற, அது வேற விதமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷத்தில் பைபிளில் இன்னைக்கு சொல்ற எந்த இடத்துலையாவது இயேசு உங்களுடைய சிலுவை சுமக்க உங்களை கூப்பிடுகிறார், அவரோடு கூட பாடு சகிக்க உங்களை அழைக்கிறார், நீங்கள் அவரோடு கூட உபத்திரவத்தை சந்தித்தீர்களானால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள், இதோ அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கு யார் அப்படின்னு கூப்பிட்டாங்களா அவங்கள? ஒரே ஒரு காஸ்பலில் கூப்பிட்டுருக்காங்களா அவங்கள? இல்லையா? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு சிலுவையை சுமக்கிறவர்கள் எங்கே கூப்பிட்டாங்களா அவங்கள? கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாங்க? ஓப்பனர் மினிஸ்ட்ரியில் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? இயேசு சுகமளிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு அது கொடுக்கிறார், இயேசு இது கொடுக்கிறார், அப்படி கொடுக்கிறார், இப்படி கொடுக்கிறார். ரோட்டில் போயிட்டு இருந்த உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? நமக்கெல்லாம் அது கேட்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு. இயேசுக்கிட்ட போனால் சூப்பராக இல்லாமல் போகலாம்ப்பா, செம்மையாக இருந்துச்சுப்பா அப்படின்னு வந்தால் நமக்கு 10 பேர் அடையாளம் வேற சொன்னா, நட்சத்திரம் செம்மையாக இருந்துச்சு, மிகுந்த சந்தோஷம். அவர் ஒருத்தர் சாட்சியம் சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு எல்லாம் உண்மை, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எதுவுமே பொய் இல்லை, இதில் எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் இது எல்லாம் நட்சத்திரம், இதெல்லாம் நட்சத்திரம் தான். இயேசுகிட்ட வந்து சேர்றதுக்கு உங்களுக்கான வழி இது. இதில் யாரும் இங்கே பொய் சொல்லியும் கூப்பிடல. இயேசு சுகமளிக்கிற தேவன் தான், இயேசு விடுதலையாக்குற தேவன் தான், இயேசு ஆசீர்வதிக்கிற தேவன் தான், எந்த மாற்று கருத்தும் அல்ல. இது ரூட், இதுதான் நட்சத்திரம், இதுதான் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். இதா போஸ்டர்ல இருக்கு. நம்மளை வர வைக்கிறதுக்கு ஒரு நட்சத்திரம் தேவைப்படுகிறது. ஆனால் நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் இயேசுவை பார்த்தால் இன்னும் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள வந்து எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள்? வெளியிருந்து வரும்போது இருந்த சந்தோஷம் இப்போ இருக்கா? இயேசுவை தேடும் போது ஆரம்பத்தில் இருந்து, அதான் வசனம் சொல்றது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஏன்? நீ தேடும் போது ஆரம்பத்தில் என் மேல ஒரு பாசம். எப்படி தேடி வந்திருக்கிற? கிழக்குலேருந்து தேடி வந்திருக்கிற. அப்படியே நடந்தோ ஒட்டகத்திலையோ எப்படியோ வந்து சேர்ந்துட்ட. எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். வசனம் சொல்லுது, சாஸ்திரிகள் சொன்ன கணக்கின்படி ஏரோது 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை, அப்படிதானே இருக்கு. அப்ப சாஸ்திரியோட கணக்கு 1.5 வருஷம் டிராவல். அவ்வளோ டிராவல் பண்ணி இயேசுவை தேடி எல்லாம் வந்து உட்காந்தா உள்ள பார்த்தா நாங்க எதிர்பார்த்த ராஜா இது இல்லைங்க, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இயேசு இது இல்லைங்க. நாங்க எதிர்பார்த்தது வந்தது என்ன? ராஜ வாழ்க்கை. ராஜாவை பார்க்க பொண்ணும் தூபவர்க்கும் வெள்ளியும் கொண்டு வந்தா என்ன நினைச்சோம்? அப்படியே வரவேற்று கொண்டு போய் தர்பாரில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போட்டு ராஜா விருந்து உபசரிச்சு வாங்க குழந்தைய பாருங்கன்னு கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா வெறும் ஆடு மாடுமா இருக்கு, வெறும் மாட்டு தொழுவுமா இருக்கு. அவர்கள் தேடுகிற இயேசு ராஜாவாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அதுக்கு அவங்க வசனங்களை முன்ன பின்ன விட்டுட்டு துண்டா எடுத்துக்கிறாங்க. அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி தரித்திரர் ஆனார். எதுக்கு தரித்திரர் ஆனார்? எது ஐஸ்வர்யம், எது தரித்திரம் அங்கே இருக்கே, அதை எடுக்க மாட்டாங்க. சுவர்ண சபையை பார்த்து சொல்வார், நீ தரித்திரம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்பார். லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்வார், நீ திரவிய சம்பந்தனாக இருந்தும் நீ தரித்திரனாக இருக்கிறாய் என்பார். எதை பற்றி சொல்கிறாருன்றது கான்செப்டே இங்கே இல்லை. இப்போ அவங்க இயேசுவை எப்படி பார்க்கணும்? முழுக்க முழுக்க ஆசீர்வாதத்தின் தேவன், முழுக்க முழுக்க ராஜாவாக. இன்னைக்கு உள்ள போய் பார்த்தா அவங்க ஏன்னா நான் உண்மையை சொல்றேன், நல்ல வசனத்தை தியானிச்சு பாருங்க. இந்த உலகத்தின் மேன்மை குறித்து அங்கே இருக்கவே இருக்காது. உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆடம்பரம் அங்கே இருக்காது.
உலகத்தில் உங்களை வந்து உயர்த்தி வைக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஹெவன்லி, எல்லாம் பரலோகத்துக்குரியது. அவரே இங்கே ராஜாவே இங்கே மாட்டுத் தொழுவத்துக்கு வந்துட்டார். நம்மளை அரண்மனையில் உட்கார வைக்கிறதுக்கு தான் வந்தாருன்னு இருக்கு. நான் அதை எப்பவும் சொல்வேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அந்த வசனம் உண்மை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் யார் கோடீஸ்வரனா மாறி இருக்கணும்? அப்போஸ்தலர்கள் தான் மாறி இருக்கணும். ஏன் இல்லையா? அவங்க தான் நம்மளாவது ஒன்றுத்தையும் விடாமல் வந்திருக்கோம். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன். நியாயமாக அவனுக்கு தான் வசனத்தின்படி 1000 மடங்கு திருப்பி கொடுத்துருக்கணும். அப்படி தானே இருக்கு வசனம். 1000 மடங்கு திருப்பி தருவார். அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் அவன் தான் இருக்கிறதுலே கோடீஸ்வரனாக இருக்கணும். ஆனால் அவன் சொல்கிறான், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ அவனுக்கு ஒன்றும் இல்லைங்கிறான். பேதுரு சொல்கிறாரு, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன போதிக்குது? ஓ, அவங்க ராஜாவோடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம். ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ளே உள்ளே வந்து இயேசுவை பார்க்கும் போதே ராஜாவை தான் எக்ஸ்பெக்டேஷன். உள்ளே நுழையும் போதே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இல்லை, உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்க்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துகிறவர் அல்ல. திருப்பி சொல்கிறேன், அப்போ உலக ஆசீர்வாதம் இல்லையா? உலக ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லை, தேவை. உலகத்தின் தேவையை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர்கள், அவ்வளோதான் விஷயம். இப்போ நமக்கு ட்ரெஸ் என்பது தேவை. தேவைக்கு மிஞ்சி அது வந்து 500 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பீரோக்குள்ள 500 சட்டையோ 500 புடவையோ ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கர்த்தர் இவ்வளவு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். அப்போ 4 கொடுத்தவனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? 4 புடவை வச்சிருக்கிறவங்க ஆசீர்வாதமா இல்லையா? மிஷினரி வச்சிருக்கான 2 தான் வச்சிருக்கானாமா, அவன் ஆசீர்வாதமா இல்லையா? எது ஆசீர்வாதம்? தேவை என்பது ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறாது. நீட் வேற, பிளஸிங்ஸ் வேற. இன்னைக்கு நாம தேவையை ஆசீர்வாதமாக மாற்றுறதுனால எதெல்லாம் ஆண்டவர் தேவை நமக்கு கொடுத்தாரோ அதை ஆசீர்வாதம் ஆக்கிட்டு நம்ம இன்னும் அது மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளே போய் பார்க்கிற இயேசு கிறிஸ்து ராஜாவாக இல்லை. உள்ளே பார்க்கிற இயேசு கிறிஸ்து அவர் வேறொரு திட்டத்தோடு உள்ள படுத்து கிடக்கிறார். அவர் பிறந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாங்க, அவர் எங்க? தாவீதின் ஊரில் ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏதோ உங்களுடைய ரட்சணிய கண்டதை என் கண்கள் கண்டது. அவர் வேற ஒரு பிளான்ல வந்திருக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதியாருக்கு ஒளியாகவும் பிறந்திருக்கிறார். அவர் ஒரு ஹெவன்லி பிளான்ல வந்திருக்கிறாரு. இவங்க அவரை கொண்டு போய் வேற பிளான்ல பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கும் சர்ச்சுக்குள்ள வரவங்க அப்படிதான் இருக்கீங்க. சபையும் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்பு. எந்த விதமான எதிர்பார்ப்பு? உள்ளே வந்து இப்போ நீங்கள்லாம் இப்போ எப்படி வந்திருக்கீங்கன்னா, மாட்டுத் தொழுவத்துக்குள்ள வந்திருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் உள்ளே வந்து என்ன எதிர்பார்க்கணும்? நியாயமாக சர்ச்சுக்குள்ளே வரவங்க இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க? பல 90% சபைகள், கிரேஸு, ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, செழிப்பு, இப்படி போன சபைகளில் நீங்கள் எங்கே போய் உள்ளே உட்காந்திங்கனாலும் இயேசு ராஜாவாக இருக்கிறார். இயேசு அங்கே எப்படி இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா மாட்டுத் தொழுவத்தில் தான் படுத்திருப்பார். நான் திருப்பியும் சொல்கிறேன், மாட்டுத் தொழுவத்தில் தான் படுத்திருப்பார். ஏன்? இங்கே ஹெவன்லி பிளான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் அழைக்கவில்லை, உங்களை அவருக்கு கொடுப்பதற்கு அழைத்திருக்கிறோம். இப்போ பாருங்க, அவனுக்கு சந்தோஷமே இல்லை அந்த வானசாஸ்திரிக்கு. அவங்க எல்லாம் அப்படியே வசனம் சொல்லுது, நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். 2வது ஒரு கூட்டம் இருக்கு, இந்த அடையாளங்கள்லையே சந்தோஷப்படுற குரூப். ஆண்டவருக்காக ஏதாவது நடக்குது இல்லை, அந்த நடக்கிறதுலேயே அவங்க வாழ்க்கை திருப்தி. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுக்கிட்ட வர்றதுலேருந்து அவங்களுடைய மரணம் வரைக்கும் ஏதாவது ஒரு அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நடக்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது ஒன்று கேட்டிருப்பாங்க, அது தரித்திரமோ அல்லது ஏதோ ஒன்றோ, கஷ்டமோ வியாதியோ விடுதலையோ அல்லது பிள்ளையோ கல்யாணமோ ஏதோ வேலையோ ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. அதை ஆண்டவர் கொடுத்துருவார், உள்ளே வந்துடுவாங்க. சரி, வந்த உடனே இந்த அடையாளத்தை சந்தோஷப்பட்டாங்களே, அதுக்கப்புறம் இயேசு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த அடையாளத்தை கேட்பாங்க. பல நேரத்தில் நாம் அடையாளத்துக்கு பின்னாடியே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையே தான் லைஃப். காடோடைய பிளானை பற்றி இங்கே கவலையே இல்லை. இப்போ இதோ கல்யாணம் பண்ணியாச்சு, அடுத்த அடையாளத்துக்கு போயிடுவாங்க. இப்படி இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் அந்த அவர் வந்து அந்த மாட்டுத் தொழுவத்தில் படுத்தாரே, ஏன் படுத்தாருன்னு கேட்கவே மாட்டான். இவன் வெளியே இருக்கிற அடையாளத்திலேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. எனக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்கள் நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும். 15வது வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இந்த முதல் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, முதல் கேள்வி, அதுக்கான பதில் இங்கே ஆரம்பிக்கிறாரு 17 ஆரம்பித்து எங்கே முடிக்கிறாருன்னா 28 முடிச்சிட்டாரு.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 2 கேள்வி கேட்குறாங்க அவரை பார்த்து. ஒண்ணு பிசாசால் துரத்துறாருன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. 2வது எங்களுக்கு ஒரு அடையாளத்த காட்டுங்கன்னு 2வது ஆப்ஷன். இந்த 2ல ஃபர்ஸ்ட்டு முதலுக்கானது பதில் குடுக்குறாரு. நான் பிசாசால இல்ல. அப்படி பிரிஞ்சிருந்தா அந்த ராஜ்யம் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு அதுக்கான பதில் 28 வரைக்கும் குடுத்து முடிச்சுட்டாரு. 29 வாசிங்க. இந்தச் சந்ததியார் பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமேயன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அப்ப அந்த 16வதுக்கான வசனத்துக்கான பதில இங்க தான் ஆரம்பிக்கிறாரு. நீங்க முதல்ல நீங்க அதையும் சேர்த்து படிச்சீங்கன்னா, அந்த 2வது கேள்விக்கான பதில இத படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்படி படிக்கக்கூடாது. அந்த முதல் கேள்விக்கான பதில் 28வது வசனம் வரைக்கும் இருக்கு. 2வது கேள்விக்கான பதில தான் இங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு? அடையாளத்தை தேடுற சந்ததியாருக்கு பேர் என்ன? ஆண்டவரை தேடி உள்ள வந்த பிறகும் அடையாளத்தை தேடுறீங்களா? இன்னும் ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இயேசுநாதர் பிறந்ததிலிருந்து எருசலேம்ல வெறும் அடையாளமா தான் போயிட்டு இருக்கு. பிறந்த அன்னைக்கு அங்க ஒரு அடையாளம் வந்துச்சு, நட்சத்திரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அடையாளம் தான், ஒவ்வொன்றுமே அடையாளம் தான். ஆனா இன்னும் ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்கள். ஓ, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். இதை விட பெரிய அடையாளம் என்னப்பா? இந்த இயேசு யோர்தானில் நிற்கும் போது அப்படியே பரிசுத்த ஆவி இறங்குறாரு. இதை விட பெரிய என்ன அடையாளம் என்னப்பா? எவ்வளோ பெரிய அடையாளம் இருந்தாலும் இப்போ திருப்பி இன்னும் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அதுவும் என்ன கேட்டான் அவன் அந்த வசனத்தில் 16, சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணுமா? அதுவும் இங்கேருந்துலாம் கொடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரியாக வரணும். நம்மால் கேட்கும் போதெல்லாம் எப்படி தெரியுமா கேட்பாங்க? சாதாரணமெல்லாம் இல்லை. அவங்க கேட்குற தோரணை எப்படி தெரியுமா? கிதியோனுக்கு தோல் மேலே பெஞ்சிச்சா? பெஞ்சிச்சு. அப்புறம் தோல் மேலே பெய்யாமல் சுற்றி பெஞ்சிச்சு. ஆமாம், அப்படி எனக்கு அதுக்கு நீங்கள் கிதியோனெல்லாம் இருக்கணும். நாம தான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போமே. கிதியோன் ஒரு அடையாளம் கேட்டார், 2 அடையாளம் கேட்டார். அடையாளம் கேட்குற தப்பு இல்லை, திருப்பியும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அடையாளத்தை கேட்குற ஸ்தானத்திலே இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் உள்ளே போலன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் இயேசுவை பார்க்க உள்ளுக்குள்ளே போய் சந்தோஷப்படுற கூட்டம் இல்லை, வெளியே அடையாளத்திலேயே சந்தோஷப்படுற கூட்டம். இப்போ ஏதாவது ஒரு அடையாளம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடையாளத்தை கேட்குறது, ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்டிருக்கிறேன், அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளம் காட்டினாரு, அதுலேயும் அவங்க திருப்தி ஆவாங்களா? என்னன்னே தெரியல, இன்னும் நடக்கவே இல்லை. அவர் தான் அடையாளம் கொடுத்துட்டாரு. அடையாளத்தை விட நான் ரொம்ப மதிக்கிறது வசனத்தை. வசனத்தையே கொடுத்துடுவார் நமக்கு. இந்த வசனத்தின்படி செய்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா எது ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒளிஞ்சே போகாது. அது நடக்கும், கம்பல்சரி நடக்க தான் போகுது. ஆனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாத கூட்டம். இன்னும் ஏதாவது கொடுங்க, இன்னும் ஏதாவது கொடுங்க, இன்னும். இப்போ இயேசு என்ன சொன்னார்? 29 வசனம், பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அடையாளத்தை தேடுறவனுக்கு பேர் என்னது? என்ன? அதாவது முதல்ல தேடினவனை சொல்லலை, வந்தவனை பார்த்து சொல்கிறார். நீ தான் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டியே, என் கூட வந்து இன்னும் என் கூட பழகுறியே, இன்னுமா? அதாவது கல்யாணம் ஆகும்போது என்கேஜ்மெண்ட்டில் ஒரு மோதிரம் போடுவாங்க, இது ஒரு அடையாளம். அப்போது இந்த மோதிரம் என்பது ஒரு அடையாளம், அவ்வளோதான். கல்யாணம் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அடையாளம். மற்றபடி இந்த அடையாளம் அல்ல, பிரமாணம் தானே முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரமாணம் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த மோதிரம் இல்லாட்டி கல்யாணம் இல்லைன்னு அர்த்தமா? இன்னொரு அடையாளம் கேட்பீங்களா? மோதிரம் என்பது ஒரு அடையாளம், இருக்குதோ இல்லையோ, பிரமாணம் பிரமாணம், அவ்வளோதான். நான் ஏற்றுக்கொண்டாச்சு, இதுக்கப்புறம் எனக்கு அடையாளம் தேவையே இல்லை. என் மணவாளன் மணவாட்டி, இவ்வளோதானே. திருப்பி இயேசுகிட்ட இன்னும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், பொல்லாத சந்ததி, இன்னும் நீ என்னை வந்து அடையாளம் கேட்டுகிட்டே இருக்க. அதை விட சூப்பராக அவருக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க, அதான் ரொம்ப நல்லா இருக்கும். இவன் என்ன அடையாளம் கேட்டான்? வானத்துலேருந்து ஒரு அடையாளம் கேட்டான். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசி. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இவங்க எங்கேருந்து அடையாளம் கேட்டான்? இவர் கொடுத்த அடையாளம் எங்கேருந்து? பாதாளத்திலிருந்து. நீ கேட்டது மேலேருந்து தானே கேட்ட, கொடுக்க மாட்டேன், பாதாளத்துலேருந்து அடையாளம் தருவேன், அவ்வளோதான். போ. இன்னைக்கு நம்ம அடையாளத்தை தேடும் போது அப்படி ஒரு அடையாளம், இப்படி ஆண்டவர் சொல்றாரு, அடையாளம் தானே உனக்கு வேணும், இந்த ஒன்று தரம் வச்சுக்க, இப்படி ஒரு அடையாளத்தை கொடுப்பார் பாருங்க. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த அடையாளங்களை வைத்து கொண்டு தான் ஆண்டவரை நாம் நிரூபிக்க வேண்டும், ஆண்டவரை பார்க்கணும். அது ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு காலகட்டம் இருந்தது, உண்மை. இப்போ நீங்கள் உள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடையாளத்தை பார்த்ததை விட சந்தோஷம் உங்களுக்கு எது மேலே வரணும் தெரியுமா? இயேசுவின் மேலே வர வேண்டும்.
அடையாளங்களுக்குள்ளேயே திருப்தி ஆகிற கூட்டமாக இருக்காதிருங்கள். அது ஒரு நாள் சந்தோஷம் கொடுத்தது உண்மை. தாண்டி வாங்க, உள்ள வாங்க. உள்ளுக்குள்ள இயேசு நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்காது உள்ள. அது அங்க வந்து அவரு மாட்டுத் தொழுவத்தில தான் பிறந்து படுக்க வச்சிருக்கிறாங்க. நீங்க எதிர்பார்த்த அட்மாஸ்பியர் இல்ல. இங்க எதிர்பார்த்த ஆவிக்குரிய சூழ்நிலை இல்ல. இங்க ஊழியம் நீங்க நினைச்ச மாதிரிலாம் இல்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களுக்கு வச்ச திட்டம் அங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீங்க அதை விட மேலான சந்தோஷம் அங்கே அடைய வேண்டும்.